Good morning, children. Look at the topic. We can go to the video now. Today we are going to see the compound microscope. First see the construction. It has two lenses. Objective lens. It has shorter wavelength and it is placed near the object. Eyepiece. It has longer wavelength placed near the observer's eye. Both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. That means you can adjust the distance between the object and lens. Then working. The object AB is placed beyond the focal length of objective lens. Earlier we studied that where we place the object, then where we get the image also we studied. So here you are keeping the object beyond the focal length. So in such case you will get the real image. It forms a real, inverted and magnified image A dash B dash. This image is the object for the eye lens. The position of the eye lens is adjusted to fall A dash B dash within the focus of it. Thus it forms a virtual, enlarged and erect image A double dash B double dash on the same side of the object. Earlier we studied how to draw the ray diagrams beyond the focus and within the focus. When we keep the object, you will get virtual image. You combine two diagrams together, you will get the diagram for compound microscope. Compound means two. One is objective lens, other will be eyepiece. Then what is the use? It is used to see the tiny object. Then its magnification is 50 to 200 times more than the simple microscope. Okay, that's why scientists and other people, even we too are also using the compound microscope to see the slides like WBC, RBC, etc. Okay, with this you must have understood what I taught you. Okay, go through the diagram and again the write up, then you will get the book back question. Okay, thank you. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கூட்டு நுண்ணோக்கி. கூட்டுனாலே ரெண்டுன்னு அர்த்தம், சரியா? ஒன்றுக்கு மேலே அதனுடைய அமைப்பை பார்ப்போங்க. இதில் ரெண்டு லென்ஸுகள் உள்ளன. பொருளருகு லென்ஸ், கண்ணருகு லென்ஸ். பொருளருகு லென்ஸுனால் பொருளுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனுடைய குவிய தூரம் குறைவு. கண்ணருகு லென்ஸுனால் யார் அந்த நுண்ணோக்கியை பார்க்குறோமோ அவங்களோட கண்ணுக்கு அருகில் இருக்கும். அதான் உற்று நோக்குபவரின் கண்ணிற்கு அருகில் எழுதியிருக்கேன். இது அதிக குவிய தூரத்தை உடையது. இந்த ரெண்டு லென்ஸுகளும் முன்ன பின்ன நகரக்கூடிய வகையில் ஒரு குறுகலான குழாயில் பொருத்தப்பட்டிருக்கும், சரியா? கூட்டு, அதனால் ரெண்டு லென்ஸை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டு லென்ஸ் இருக்கிறனால ரெண்டு பிம்பம் கிடைக்கணும், ஓகேவா? செயல்படும் விதம். பொருள் ஏபியை பொருளருகு லென்ஸின் குவிய தூரத்திற்கு அப்பால் வைக்கப்படுகிறது. அப்போ என்ன கிடைக்கும்னா லென்ஸின் மறுபக்கத்தில் பெரிய தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்கும். அதுக்கு என்ன பேர் கொடுப்பீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ். இந்த பிம்பம் கண்ணருகு லென்ஸுக்கு பொருளாக செயல்படுது. இது எதுக்குள்ளால் விழணும்னா கண்ணருகு லென்ஸின் முக்கிய குவியத்திற்குள் அமைமாறு நம்ம என்ன செய்யணும், அந்த லென்ஸை சரி பண்ணணும். சரி பண்ணும்போது நமக்கு பெரிய மாயப்பிம்பம் ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ் கிடச்சிரும். எங்கே கிடைக்கும்னா பொருள் வைக்கும் அதே இடத்துலையே கிடைக்கும். இதனுடைய பயன்கள் என்னென்னா, ஒரு லென்ஸை வச்சே நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெருக்கி பார்க்கலாம். அதுக்கு தான் பேர் என்னது, எளிய நுண்ணோக்கின்னு பேர். இப்போ ரெண்டு வைக்கும்போது அதனுடைய உருப்பெருக்கம் நமக்கு தெரியும், அதிகமாக தான் இருக்கும். பயன்கள் மிக நுண்ணிய பொருள்களை காண உதவுகிறது. குறிப்பாக நம்ம லேப்லலாம் இந்த ஸ்லைடெலாம் வச்சு பார்ப்போம்ல, எது என்னது, இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்கள், அது கீழே வைப்போம். அப்புறமா மேலே உள்ள நம்ம கண்ணருகு லென்ஸ் வழியாக பார்க்கும்போது அது இப்போ தெரியும், அதனுடைய உருவம் பல மடங்கு பெரிதாக்கப்பட்டு தெரியும். அதான் இங்கே கொடுத்துருக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் இந்த எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்கத்தை விட இதனுடைய உருப்பெருக்கம் எப்படி இருக்குன்னா 50லேருந்து 200 மடங்கு அதிகமாகும். அதனால தான் நம்ம ஆய்வகங்கள்லாம் இதை பயன்படுத்துகிறோம், சரியா? படமும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அந்த படத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த விளக்கத்தை நீங்கள் வாசிக்கணும், கூட ஒரு தடவை வாசிச்சுட்டு உங்களுடைய ஓன் சென்டென்ஸ்லேயே எழுதி பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும், சரியா? தேங்க்யூ.